இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சம்மதம்னு சொல்லு. அதுக்கு நடுவுல தடங்களா யார் வந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். என்னண்ணே மிரட்டுறியா? சச்ச, உண்மையாதான் சொல்ல. இப்ப நீ கீழே வந்து இந்த கல்யாணத்துல எனக்கு முழு சம்மதம்னு சொல்ற. இல்லனா சாராவை இப்போ மட்டும் இல்ல, எப்பவுமே பார்க்க முடியாம பண்ணிடுவேன். என் சித்தி கௌரவத்துக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். அது உனக்கும் தெரியும். ஒழுங்கா வந்து கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லு. வா. கண்டிப்பா சம்மதம் சொல்ல மாட்டான். டேய், ஒழுங்கா சம்மதம் சொல்லு, இல்ல சாராவ. வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சம்மதம் தான் மாமா. அதே மாதிரி வானம் பூமி சாமி சாட்சியா வெண்ணிலா உன்ன கேக்குறேன், வருண கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு பரிபூர்ண சம்மதமா? இதுதான் நல்ல சந்தர்ப்பம் வெண்ணிலா, இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க தடுத்துடுவீங்கன்ற ஒரே நம்பிக்கையில தான் நான் இங்க நின்னுட்டு இருக்கேன். வருண கல்யாணம் பண்ணிக்க எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். இப்ப ரெண்டு குடும்பமும் தட்ட மாத்திக்கங்க. என்னடா நடக்குதுங்க? வெண்ணிலா ஏன்டா அப்படி பண்ணாங்க? போன் பண்ணி சொல்லியும் எல்லாரும் முன்னாடியும் சம்மதம்னு சொல்றாங்க. மச்சான், அண்ணாமலை ஆண்டி மேல உனக்கு இருக்க அதே பயமும் மரியாதையும் வெண்ணிலாக்கும் கண்டிப்பா இருக்கும்ல. அதனால கூட வேற வழி இல்லாம சம்மதம் சொல்லிருக்கலாம்ல. அப்புறம் ஏன்டா போன்ல என்கிட்ட சரின்னு சொன்னாங்க? மச்சான், கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசி. உன்ன மாதிரியே அவங்களும் எப்படியாவது சொல்லணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்களால அந்த இடத்துல சொல்ல முடியாம போயிருக்கலாம்ல. சரி, இவ்ளோ கோவப்படுறியே, ஆனா உன்னால சொல்ல முடிஞ்சுதாடா? எங்க அண்ணன் சாராவை எங்கேயோ அடைச்சு வச்சிருக்கான்டா. நான் கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னா அவளை கொன்றுவேன்னு சொல்றான்டா. நான் என்னடா பண்ண முடியும்? என்னடா சொல்ற? ஆமாடா, எல்லா பக்கமே நான் லாக் பண்ணா நான் என்னடா பண்ண முடியும்? எனக்கு இருக்க கடைசி ஆப்ஷன் வெண்ணிலா மட்டும்தான். அவங்களால மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும்னு நான் நம்பினேன்டா. ஆனா அவங்களும் இப்போ. மச்சான், வெண்ணிலா சொல்லாம இருக்கிறதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். நீ கோவப்படாம அவங்க கிட்ட நேர்ல போய் பேசு. ஏன்னா போன்ல சில விஷயங்கள் புரியும், புரியாம கூட போகும். அதனால நீ போய் நேர்ல என்ன பிளான்னு கேளு. உன்னை யாரு கட்டி போட்டது? இங்க என்ன நடக்குது சாரா? வருணோட அண்ணன் கௌதம் தான் என்ன கட்டி போட்டான். இடியட். வருணோட அண்ணனா? அவன் ஏன் உன்னை கட்டி போடணும்? நானும் வருணும் லவ் பண்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன வருணை விட்டுட்டு போக சொன்னா நான் முடியாதுன்னு சொன்னேன். உடனே கோவத்துல எனக்கு கூட்டிட்டு வந்து கட்டி போட்டுட்டான். ஓ, அந்த புள்ள பூச்சிக்கு இவ்ளோ தைரியம் வந்துருச்சா? அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் வான்மதி. இப்பவே போய் நான் அவனை என்ன பண்றேன்னு பாரு. நெல்லு, மறுபடியும் மறுபடியும் முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்காத சாரா. நான் தான் சொல்றேன்ல, நீ பண்றது எதுவுமே இங்க வேலைக்கு ஆகாதுன்னு. நீ தேவையில்லாம உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. நான் சொல்ற மாதிரி செய். அதை விட்டுட்டு நீ வருணை இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னு நினைச்சாலோ இல்ல இங்கே வச்சு தாலி கட்டணும்னு நினைச்சாலும் ரெண்டுமே நடக்காது.
என் பேச்ச நீ கேட்டா மட்டும்தான் வருணுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும். சரி சொல்லு, என்ன பண்ணணுங்கிற? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ கோயிலுக்கு போ. அவன்கிட்ட நீ அங்க வரலனா நான் செத்துருவேன்னு மிரட்டு. அங்க வருண் உன்னை பார்க்க வந்தானா அங்கேயே அவனை கன்வின்ஸ் பண்ணி உன் கழுத்துல தாலி கட்டவை. சாரிங்க. பரவாயில்லைங்க, நமக்குள்ள எதுக்கு சாரி எல்லாம்? வெண்ணிலா, கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதனாலதான் எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலங்க. நம்மள மாதிரி இவருக்கும் கல்யாணத்தை நினைச்சு டென்ஷன் போல. இதுதான் சரியான டைம். எப்படியாவது அந்த லெட்டரை இப்ப கொடுத்துடணும். வெண்ணிலா, ஆ? ஏய் வருண், இங்க என்னப்பா பண்ற? அது அது வந்து பெரியமா, இவங்க ம், இன்னொரு அரை மணி நேரம் உன்னால பொறுத்துக்க முடியாதா? அதுக்குள்ள என்ன அவசரம்? ஐயோ அப்படி இல்ல பெரியமா, நான் இவங்க கிட்ட பேசலான்னு. என்ன 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 தடுமாறுற? எல்லாம் எனக்கு தெரியும். உங்க லவ் எல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. இப்ப போய் கிளம்பு. ஆ. ஏம்மா, அவன் தான் அவசரப்பட்டு உன்னை தேடி வந்திருக்கான்னா நீயாவது இப்பெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி அவனை அனுப்பக்கூடாது. ஐயோ. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணும் மாப்பிளையும் இப்படி தனியா ரூம்ல சந்திக்கிறது தப்புமா. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இல்ல அத்தை, அவர்தான் என்னமோ பேசணும்னு வந்தாரு. இந்த நேரத்துல மாப்பிள்ளை என்ன பேசுவார்னு எங்களுக்கு தெரியாதா? ம்? கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு வேணாலும் உன் பொண்டாட்டி கிட்ட பேசிக்கோப்பா. ஆ. இப்ப முதல்ல கிளம்பி போ. பெரியமா, நான் என்ன போப்பா, சீக்கிரம் போய் ரெடி ஆகு போ. சரிங்க பெரியமா. ம். ஏமா, நீ இன்னும் ரெடி ஆகலையாமா? டைம் ஆச்சுல. இதோ ரெடி ஆயிடுவேன் அத்தை. மாப்பிள்ளை கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தா நீ எப்படி ரெடி ஆகுவ? சீக்கிரமா ரெடி ஆகுன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, இன்னும் மேக்கப் மட்டும்தான் போட வேண்டியது இருக்கு. இப்ப முடிஞ்சிரும். சரி சரி, சீக்கிரமா ரெடி ஆகுன்னு.